செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஆசிரியர்களுக்கு 30 நாட்களில் ஓய்வூதிய பலன். கல்வித்துறை உத்தரவு. ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை 30 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஆசிரியர்களின் பணிக்காலத்துக்கு தணிக்கை அறிக்கை பெற்ற நிலையில் தனிப்பட்ட அரசு நிதி சார்ந்த தணிக்கை தடை நிலுவை எதுவும் இல்லை. உடனடியாக 30 நாட்களுக்குள் ஓய்வூதிய பலன்களை பெற்று வழங்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு நடைபெறும் மையங்களின் விவரம் வெளியீடு. MBBS, BDS உட்பட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்னும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இது 13 மொழிகளில் நடைபெறுகின்றது. மே 5ஆம் தேதி நேரடி முறையில் தேர்வு நடைபெற உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.neet.nta.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மின் வாரிய பணிகளுக்காக செலுத்திய தேர்வு கட்டணங்கள் மே 5ஆம் தேதிக்குள் பெறலாம் என அறிவிப்பு. மின் வாரியத்தின் பல்வேறு பணிகளுக்கு செலுத்திய தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற வரும் மே 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மின் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மின் வாரியத்தில் 600 உதவி பொறியாளர், 500 இளநிலை பொறியாளர், 1300 கணக்கீட்டாளர்கள், 2900 கள உதவியாளர் பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். தேர்வு கட்டணம் பொது பிரிவினரிடமிருந்து 1000 ரூபாயும், SC, ST மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து 500 வசூலிக்கப்பட்டன. அதே ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் இத்தேர்வு நடைபெறவில்லை. தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து மின்வாரிய உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கான ஆட்கள் தேர்வு அரசு பணியாளர் தேர்வான TNPSC மூலமாக தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆட்கள் தேர்வு அறிவிப்பாணை ரத்து செய்யப்படுவதாக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மின் வாரியம் அறிவித்தது. வசூலிக்கப்பட்ட தேர்வு கட்டணத்தை விண்ணப்பதாரர்களின் வங்கி கணக்குகளுக்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிவில் சர்வீஸ் தேர்வு தொடர்ந்து சரியும் தமிழக மாணவர் தேர்ச்சி விகிதம். நடப்பாண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் 50க்கு குறைவாக தமிழக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் IAS தேர்வில் தமிழக மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவது கவலை அளிக்கிறது என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2025-2026 முதல் CBSEயில் 2 பொதுத் தேர்வு முறை. CBSE ஆயத்த பணி தொடக்கம். வரும் 2025-26 கல்வியாண்டு முதல் ஆண்டுக்கு 2 பொதுத் தேர்வு முறையை கொண்டுவர மத்திய இடைநிலை கல்வி வாரியம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு ஆயத்தமாகும் வகையில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஆணைக்கு ஏற்ப CBSE பணிகளை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் விவரங்களுக்கு CBSE இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.